பாண்ட் வாங்குறதுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா தேவை. ஏன்னா இதில் எப்படி வந்து டிரான்சாக்ஷன் நடக்கும் அப்படின்னா, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் வாங்குற மாதிரி விற்கிற மாதிரியோ, இல்லை வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டு வாங்குற மாதிரியோ, இப்போ மியூச்சுவல் ஃபண்டு கூட நீங்கள் வந்து ஜீரோதாலேயோ இல்லை வந்து ஏஎம்சிலேயோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் போட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து டேரெக்டாக வந்து எடுத்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டேக்கு வந்து யூனிட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் வந்து காமிச்சிடும். இப்போ இதே மாதிரி வந்து பாண்டு வாங்க முடியுமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பாண்டில் வந்து டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி நடக்காது. பாண்டில் எப்படி டிரான்சாக்ஷன் நடக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 lakhs வந்து ஒரு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறீங்க. இப்போ முத்தூட் ஃபைனான்ஸ்னு சொல்லி ஒரு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறீங்க. இப்போ இந்த பாண்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பிளாட்ஃபார்ம் என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நீங்கள் விண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விண்ட் பிளாட்ஃபார்மு, இல்லை வந்து ஃபிக்ஸ்டு இன்கம் சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போ எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளாட்ஃபார்மில் இருக்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும். நீங்கள் ரிலேஷன் மேனேஜரை காண்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த பாண்டு வேணும்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அந்த பாண்டை வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணுவார். ஃபஸ்ட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணி அவர் வந்து எங்கே கொடுப்பார் அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுக்க மாட்டீங்க. எங்கே நீங்கள் வந்து பேமெண்ட் கொடுப்பீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நியூட்ரலான வந்து ஒரு சென்ட்ரல் கிளியரன்ஸ் கார்பரேஷன் சொல்லி வச்சுருப்பாங்க. கிளியரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அதுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் வந்து அமௌண்ட்டை கொடுப்பீங்க. அப்போ நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொடுக்குறீங்க, அவங்க வந்து பாண்டை வந்து கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க. அது ரெண்டும் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய பாண்டு வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து அது வந்து லிஸ்ட் ஆகும். இப்படி தான் வந்து இண்டிவிஜுவல் பாண்டு வந்து வாங்க முடியும். அப்போ டிமேட் அக்கௌண்ட்டுன்றது இண்டிவிஜுவல் பாண்டு வாங்குறதுக்கு தேவை.